கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்கள் கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் எப்படி இந்த புத்தாண்டை ஆரம்பிக்க போகிறோம், தொடர்ந்து வழி நடத்த போகிறோன்றது தான் நம்ம இன்றைக்கி ஒரு செய்தியாக பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டில் கர்த்தர் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள், பழையவை ஒழிந்து போயின, இதோ எல்லாம் புதிதாயின. நம்மளுடைய பழைய வாழ்க்கையை என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், என்ன துன்பம் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு, என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அதிலெல்லாம் விட்டு விலகி ஒரு புதிய வாழ்க்கைக்கு, ஒரு புதிய சிருஷ்டியாக நாம் இந்த 2026வது ஆண்டில் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். அதற்கு அப்புறமாக இந்த வருடம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் நிறைவும் உங்களோடு இருப்பதாக. நான் இன்றைக்கி ஒரு முனை ஹெட்டிங்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று அன்பு, சமாதானம். இங்கே பார்த்திங்கன்னா கர்த்தர் இப்போ நம்ம கடைசி காலங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கர்த்தருடைய சுவிசேஷமானது, நற்செய்தியானது அறிவிக்கப்படாத இடங்கள் நிறைய இருக்குது. அதனால தான் இன்னும் இந்த உலகம் முடியல, கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு 24 கூறியிருக்கிறது போல் அன்பு தணிந்து கொண்டே போகிறது. குடும்பத்திலையும் சரி, வேலை செய்கின்ற இடங்களையும் சரி, எல்லாருமே சுயநலமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1 கொரிந்தியர் 13:13 எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எப்படி நம்மளை நேசித்தாரோ, நம்மிடத்தில் அன்பாக இருந்தாரோ, அதே போல் நாமும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். கிறிஸ்துவினுடைய அன்பானது நம்முடைய வீடுகளையும் நம்முடைய இதயங்களையும் இந்த புத்தாண்டு முழுவதும் முடிவில்லாத மகிழ்ச்சி மற்றும் அமைதியால் நிரப்புவாராக. மற்றுமாக அடுத்ததாக சமாதானம். கர்த்தர் சொல்லியிருக்காரு, மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா சமாதானம் இப்போ இருக்கிறதே இல்லை. எங்கே போனாலும் சமாதானம் இன்றி காணப்படுகிறது. அதனால தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நிறையா பேர் இருப்போம், கூட பிறந்தவர்கள். இப்போது அவங்க திருமணம் செய்து கொண்டு வேறு ஒரு வீட்டிற்கோ இல்லை வேறு ஒரு ஊருக்கோ செல்லும் பொழுது அங்கே எப்படி மாறிடுதுன்னா, ஒரு ஐசோலேட்டட் ஃபேமிலி, ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாக மாறிடுது. கணவன், மனைவி, குழந்தைகள், அவ்வளோதான். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கணவன் மனைவி வீட்டுக்கு செய்தாலோ இல்லை மனைவி கணவன் வீட்டுக்கு செய்தாலோ, அந்த அவர்களுடைய உறவினர்களை கவனித்தாலோ அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடைபெறுகிறது, சண்டை ஏற்படுகிறது, சமாதானம் இழந்து காணப்படுகிறார்கள். அந்த சமாதானம் இல்லாததுனால நிறைய பேர் பிரிய நேரிடி இருக்கிறது. பிள்ளைகளுக்காக சிலர் சேர்ந்து வாழறாங்க. ஆனால் நிறைய குடும்பங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பிரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏன்னா குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் காணப்படுவதனால. அதனால் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ முதலாவது அன்பு மற்றும் சமாதானம். இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது நம்பிக்கை மற்றும் வழிநடத்துதல். சங்கீதம் 94:22, கர்த்தரே எனக்கு அடைக்கலம், என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாயிருக்கிறார். ஆம், கர்த்தர் தான் நமக்கு அடைக்கலம், கர்த்தர் தான் நம்முடைய நம்பிக்கை. அவரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய குறைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவரிடத்துல போய் நாம் சொல்ல வேண்டும். இதே நீங்கள் மனுஷர்களிடத்துல சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வரும்பொழுது கண்டிப்பாக உங்கள் இடத்துல சொல்கிறாங்களோ இல்லையோ அதை மற்றவர்களிடத்தில் எடுத்து சொல்வார்கள். அதை நீங்கள் கேள்விப்படும்பொழுது உங்கள் மனது வேதனைப்படும். அதற்கு பதிலாக கர்த்தரிடத்தில் போய் சொல்லுங்க.
கர்த்தர் தான் உங்களுக்கு அடைக்கலம், அவர் தான் உங்கள் கண்மலை கோட்டை. 91வது சங்கீதம்லாம் வந்து நேரம் கிடைக்கிறப்போ நல்லா படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஒரு வசனமும் ஒரு நம்பிக்கையின் வசனம், ஒரு வாக்குத்தத்தத்தின் வசனம். அதுக்கப்புறமா வந்து கர்த்தருடைய வழி நடத்துதல். 119வது சங்கீதம் 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. கர்த்தருடைய வசனம் தான் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுதல். யோவானில் கூறியிருக்கிறது போல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவருடைய வார்த்தை, இந்த சத்தியம் நிறைந்த வசனம், இதுதான் நம்மளுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமைந்துள்ளது. நம்ம வேறு எதையுமே சார்ந்து வாழவே முடியாது. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வஞ்சனை மிகுந்த காலம், அதுக்கப்புறமா ஒருவர் பொறாமை கொண்டு வாழ்கின்ற இந்த காலத்தில் நாம் கர்த்தருடைய வசனத்தை பற்றி கொண்டு வாழும்பொழுது நம்மிடத்தில் இடரல் காணப்படாது. அதுக்கப்புறமா அவருடைய சித்தத்தை அறிந்து வாழ வேண்டும். ஏசாயா 59:1வது அதிகாரம். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. இது எவ்வளவு பெரிய அற்புதமான வாக்குத்தத்தம். கர்த்தர் வந்து நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன அவர்கிட்ட பேச போகிறோன்னு காத்துட்ருக்கிறாரு. அப்போ வந்து அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் என்னென்னு அறிந்து கொண்டு நாம் அதன்படி நடக்க வேண்டும். அவருடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்மளுடைய அனைத்து காரியங்களும், அது 1வது வசனத்துலேருந்து நான் படிக்கிறேன் பாருங்கள். 16:1. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படுமாம். கர்த்தருக்கு நம்ம ஒப்புவிக்க வேண்டும். முதலாவது நம்ம வாழ்க்கையில் வந்து ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று தன்னுடைய சீஷரை பார்த்து கூறினார். அதே போல தான் நம்மளும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இடைவிடாமல் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். காலையிலிருந்து எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ கர்த்தரிடத்தில் நீங்கள் வந்து சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ வந்து நம்ம வேலை செய்கின்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். தேவையில்லாமல் பேசுவாங்க, ஒருத்தரை பற்றி வந்து அசிங்கமாக பேசுவாங்க, ஒரு சிலரை பற்றி கேவலமாக பேசுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் நிற்காதீங்க. ஏன்னா சங்கீதம் 1 கூறியிருக்கிறது போல, துன்மார்க்கருடைய வழியில் நில்லாமல் நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யாராவது உங்களை தூஷிக்கிறாங்களா, இல்லை கேலி பண்ணுறாங்களா, இல்லை அசிங்கமாக பேசுகிறாங்களா, அந்த இடத்துல நிற்காதீங்க. அவங்களோட மற்றவங்கள பற்றி பேசுகிறாங்களா, இன்றைக்கி வந்து மற்றவங்கள பற்றி பேசுவாங்க, நீங்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது உங்களை பற்றி பேசுவார்கள். அதனால் நீங்கள் அதை ஊக்குவிக்காதீங்க, என்கரேஜ் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன சொல்வீங்க, நான் பேசுகிறேன், அவங்க தானே பேசுகிறாங்க, நான் அவங்களோட நின்றுட்டு இருந்தேன். ஆனால் யோசித்து பாருங்கள், அந்த இடத்துல மற்றவர்கள்ன்றப்போ அது உங்கள் குடும்ப மெம்பராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? குடும்ப உறுப்பினர்களாக, உங்களுடைய பிள்ளைகளாகவோ இல்லை உங்களை சார்ந்தவர்களாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது உங்கள் மனது புண்படும். அதே தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடையதுன்னு நினைக்கிறப்போ நம்ம வருத்தப்படுறோம். அதே மற்றவர்களை விமர்சிக்கும் பொழுது அதை நம்ம என்ஜாய் பண்ணுறோம். இதுவும் தவறான காரியம். அதிலிருந்து நாம் விலகி நடந்து நம்மளை நாம் காத்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த புதிய ஆண்டில் கர்த்தரிடத்தில் நாம் மனம் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 37:4, கர்த்தரில் மனம் மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை விருப்பங்களை உனக்கு அருளுவார். ஸோ இந்த வருடம் வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களோட ஆசைகள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய விருப்பங்கள் சிலது நிறைவேறாமல் போகலாம். அது வந்து கர்த்தருடைய சித்தம் இல்லாமல்
இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் எப்போவுமே நாம் மனம் மகிழ்ச்சியாக, நம்மளுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, சந்தோஷமாக இருக்கிறோமோ இல்லையோ, எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் நாம் மனம் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா இந்த புதிய ஆண்டில் நாம் கர்த்தரை தேட வேண்டும். நான் எப்போவுமே கர்த்தரோட தானே இருக்கிறேன், ஆனால் எனக்கு நிறைய ப்ராப்ளம் வருது, நிறைய ஃபெயிலியர் வருது. நான் எப்போவுமே ஜெபத்தை தானே பண்ணிகிட்ருக்கிறேன், கர்த்தருடைய வசனத்தை தான் நான் வாசித்து கொண்டிருக்கிறேன் அப்படிலாம் நினைச்சிட்ருக்கலாம். ஆனாலும் நம்ம சோர்ந்து போகாமல் மீண்டும் மீண்டுமாக கர்த்தரை தேட வேண்டும். அவருடைய சித்தத்தை அறிந்து நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக நாம் அவருக்கு அர்ப்பணித்து நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா கர்த்தரிடத்தில் உங்களுடைய திட்டங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த புதிய ஆண்டு என்ன பண்ணுவீங்க, நிறைய திட்டங்கள் நீங்கள் எடுப்பீங்க. நிறைய நான் இந்த புதிய வருடத்தில் இப்படி இருக்க போகிறேன், இந்த காரியத்தை முடிக்க போகிறேன், இந்த ப்ராஜெக்டை செய்ய போகிறேன், இந்த டிரைவிங் ஸ்கூலில் சேர போகிறேன். அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு திட்டங்கள் இருக்கலாம், பிளான்ஸ் இருக்கலாம். இந்த புது வருடம் இந்த 1ஆம் தேதி நீங்கள் நிறைய நம்பிக்கையான வாக்குத்தத்தங்களை படித்து பாருங்கள். அதுபடி நீங்கள் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் திட்டங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது உங்களுடைய வழிகளை அவர் செம்மைப்படுத்துவார். ஸோ இந்த புத்தாண்டுகளில் நம்ம கர்த்தரிடத்தில் முழுமையாக சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் முயற்சிகளிலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். அந்த பிளஸ்ஸிங்ஸு நம்ம இருந்தால் தான் அந்த காரியம் வெற்றியாக முழுமையாக நடைபெறும். இந்த ஆண்டு ஒரு நிரம்பி வழியும் ஆண்டாக நாம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த புது வருடத்தில் நம்மளுக்கு எல்லாமே ஓவர்ஃப்ளோ அப்படின்னா நிரம்பி வழியக்கூடிய ஆண்டாக நாம் இருக்க வேண்டும். நம்ம எதிலெல்லாம் நிரம்பி வழிய வேண்டும்னா, கர்த்தருடைய வசனத்தை கற்பதில் தேறினவர்களாக இருக்க வேண்டும். அதனால் நாம் அவரிடத்திலிருந்து பெறப்போகின்ற அந்த ஆசீர்வாதங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கும். இந்த புது வருடத்தில் நாம் அன்போடும் சமாதானத்தோடும் அதுக்கப்புறமா நம்பிக்கையோடும் வழிகாட்டுதலோடும் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய நோக்கத்தை அறிந்து நாம் அவரிடத்தில் நாம் சேர்ந்து வாழும்பொழுது, சங்கீதம் 121 எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்காக கண்டிப்பாக செவி கொடுப்பார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கி கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இவ்வளோ பெரிய வானம் நீங்கள் என்னைக்காவது வெளியில் போய் வானத்தை பார்த்து ரசிச்சிருக்கீங்களா? இந்த பூமியை என்னைக்காவது அந்த மேப்பில் பார்த்துருக்கீங்க? ஒரு நம்ம அந்த ஜியாகிரஃபி படிக்கிறப்ப தான் இதெல்லாம் பார்ப்போம். இப்போ என்னைக்காவது ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ நீங்கள் உங்களுக்கு மாடி இருந்தாக்கா மாடியில் உக்காந்து வானத்தையும் அதில் உள்ள நட்சத்திரங்களையும் நீங்கள் பாருங்கள். எவ்வளோ அழகாக நட்சத்திரத்தை அவர் படைத்திருப்பார்ல, அங்கங்கே தொங்க விட்டுருப்பார். ஸோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஸோ இந்த உலகத்தை படைத்தவர் அவர். நாம் கஷ்டப்படுகின்ற நேரங்களில், நாம் சோர்ந்து போகின்ற நேரங்களில், நாம் எந்த விதமான ஒத்தாசையும் இல்லாமல் இருக்கின்ற அந்த காலத்தில் கர்த்தரிடத்திலிருந்து நம்மளுக்கு எல்லாவித தயவும் கிருபையும் கிடைக்கும். உன் காலை தொல்லாட ஒற்றார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஆம் கர்த்தருடைய ஜனங்களே, அவர் என்னைக்குமே நம்மளுடைய காலை தள்ளாட ஒட்டார், நம்மை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கின்ற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நம்ம படிச்சிருக்கோம். என்றைக்குமே அவர் நம்மளோட நமக்காக எப்பவுமே ஈஸ் வித் அஸ், ஈஸ் அமாங் அஸ். எங்கே இருக்கிறோமோ எல்லா இடத்துலையுமே நமக்காக உறுதுணையாக அவர் நம்மளோட எப்பவுமே ஒரு காவல்காரனாக நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சில வில்லேஜ்லலாம் பார்த்திங்கன்னா அந்த காவல்காரன் சொல்லுவாங்க, அந்த ஊர் காவல்காரன் சொல்லுவாங்க. அவன் என்ன பண்ணுவான்னாக்கா, ஊரெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஊர் எல்லை பகுதியில் போய் நின்று காவல் காமிப்பான், பார்த்துட்ருப்பான். அவனை நம்பி அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் நிம்மதியாக உறங்குவார்கள். சாதாரண ஒரு மனுஷனை நம்பி அந்த ஊர் ஜனங்களே நிம்மதியாக உறங்கும் பொழுது நம்மை காக்கிற
காக்கின்ற அந்த பரமபிதா நம்மளோடு இருக்கும்பொழுது நமக்கும் அந்த சமாதானம் இருக்கும், நமக்கும் அந்த நல்ல உறக்கம் இருக்கும். அவர் நம்மளோடு இருக்கும் பொழுது எந்த எதிரிகளும் நம்மை அணுகாமல் அவர் பாதுகாத்து கொள்வார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நினைவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. நம்ம காலையில் பார்த்திங்கன்னா உஷ்ணம் அவ்வளோ அதிகமாக இருக்கும், இரவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குளிர்காலம், இப்போ குளிர் அதிகமாக இருக்குது, அது கூட நம்மளை சேதப்படுத்தாதான். இப்போ கர்த்தருடைய வசனத்தை படித்து தியானித்து நம்ம அதன்படி நடக்கும் பொழுது நம்மளுடைய முகம் எப்படி இருக்கும்னாக்கா பிரகாசமாக இருக்கும், எதுவுமே நம்மளை சேதப்படுத்தாது. அது எந்த இது என்னது எரிமலையாக இருக்கட்டும், பூகம்பமாக இருக்கட்டும், எந்த சம்பவங்கள் நடந்தாலும் அதை நம்மளை அண்டாமல் பாதுகாத்து கொள்வார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் எல்லா தீங்குக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 2019 2021 வரைக்கும் கோவிடு தொற்று நிறைய காணப்பட்டது. அப்பொழுது அந்த தீங்கு அணுகாத வண்ணம் நம்மளை இன்னமும் காத்து உயிரோடு வைத்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரிடத்தில் நன்றி சொல்ல வேண்டும். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆத்துமாவை தான் நம் இறந்த பிறகு நம்மளுடைய ஆன்மா தான் கடவுளிடத்தில் செல்கிறது. அப்போ அந்த ஆன்மா எவ்வளவு தூய்மையானதாக காணப்பட வேண்டும், அதில் இருக்கின்ற எண்ணங்கள் முழுவதையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். சில நேரங்களில் நம்ம மனிதரை சார்ந்து வாழும்பொழுது, மனிதருக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு நிறைய பயம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஐயோ அவங்க செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோ, நம்மளோட பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, நமக்காக இந்த காரியத்தை நேர்த்தியாக செய்வாங்களா, இப்படியெல்லாம் யோசித்து வாழ்க்கையை நம்ம கழித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தரிடத்தில் ஒன்று ஒப்புவிச்சிருங்களேன், கர்த்தர் அந்த குறித்த நேரத்தில் அந்த குறித்த வேலை வரும்பொழுது அழகாக நேர்த்தியாக செய்து முடிப்பார். அவர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இந்த வருஷத்துக்கு இந்த வசனத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. சங்கீதம் 121:8, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அப்போது அவர் நம்மளுடைய போக்கையும் வரத்தையும் காக்கணும்னா நாம் கர்த்தரிடத்தில் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். எப்போ பிரச்சனைகள் வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தரை விட்டு விலகி விடுகின்றோம். ஆனால் பிரச்சனைகள் இல்லாதப்போ சந்தோஷமாக இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா மனுஷரோடு சேர்ந்து அந்த நாளை சந்தோஷமாக கழிக்க ஆசைப்படுறோம். இந்த கிறிஸ்மஸ் நாள் நீங்கள் செலிப்ரேட் பண்ணிங்கல்ல, எத்தனை பேர் தேவாலயத்தில் ஸ்பெண்ட் பண்ணிங்க, எத்தனை பேர் ரிலேட்டிவ்ஸோடு இருந்தீங்க, எத்தனை பேர் ஆவிக்குரிய ஜனங்களோடு இருந்தீங்க, யோசித்து பாருங்கள். அந்த பொழுது உங்களுக்கு நன்றாக கழிந்ததா? நம்ம என்ன நினைக்கிறோம், ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போய் மற்றவங்களுக்கு பலகாரம் கொடுத்து மற்றவங்கள வீட்டுக்கு இன்வைட் பண்ணி அவங்களுக்கு சமைச்சு போட்டு அதுதான் சந்தோஷம்னு நினைக்கிறோம். அது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரோடு நாம் வாழ கற்றுக்கொள்கிறோம் பாருங்கள், கர்த்தரோடு சேர்ந்து வாழறோம்ல, அதுதான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறோம் பாருங்கள், அவர் சித்தத்தை அறிந்து செயல்படுறோம் பாருங்கள், அதுதான் சந்தோஷம். அதுதான் கர்த்தர் விருப்பப்படுறாரு. அந்த நாள் முழுக்க நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு நம்மளை யாருன்னே தெரியாத ஜனங்களுக்கு இந்த நியூ இயர் நன்னாளில் உங்களால் முடிந்ததை செய்யுங்க. அந்த ஜனங்க யாருமே தெரியாது, யாராவது உங்கள்கிட்ட உதவி கேட்குறாங்களா அவங்களுக்கு செய்யுங்க. தெரிஞ்சவங்களுக்கே செஞ்சிட்டு இருக்கிறதுனால ஒரு லாபமும் இல்லை. ஏன்னா அவங்க இன் ரிட்டர்ன் உங்களுக்கு செய்வாங்க, அதுதான் உங்களோட நம்பிக்கை. இப்போ சொந்தக்காரங்க யாராவது காசு கேட்குறாங்கன்னா கொடுக்குறீங்க, ஏன்னா திருப்பி தந்துடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம கஷ்டப்படுறப்போ அவங்க உதவுவாங்கன்னு. ஆனால் யாருன்னே தெரியாத முன்பின் தெரியாத ஒருத்தருக்காக அவங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் அவங்களுக்காக நாங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்றப்போ உங்களால் முடிந்த நன்கொடையை கொடுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக முடியும். ஸோ சங்கீதம்
சங்கீதம் 121 அது ஃபுல்லாக நீங்கள் படிங்க. மிகவும் வாக்குத்தத்தம் நிறைந்த வசனம். கர்த்தராகிய இயேசு எனக்கு இதில் பாருங்களேன், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் நம்மளுக்காக எப்பவுமே நம்மளோடு இருக்கிறாரு. நம்மளை எப்படின்னா, நம்மளுடைய வீட்டு மக்கள் அவங்க தான் எனக்கு உறவு, அவங்க தான் என் நம்பிக்கை அப்படின்னு நினச்சி நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். அவங்க எல்லாருமே நம்மளை விட்டு போயிடலாம். ஆனால் இஸ்ரவேலை காக்கின்ற தேவன் என்றைக்குமே நம்மளை விட்டு போனதே கிடையாது, தூங்கந்து கிடையாது, அவர் உறங்கினதும் கிடையாது. 24/7 எப்பவுமே நம்ம கூட இருக்கிறாரு, நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அனைத்து செய்கைகள், நினைவுகள், எண்ணங்கள், எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா, அவருக்காக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதரை விட கர்த்தரை பற்றி கொண்டிருப்பது தான் மிக சிறந்தது. நம்ம வாழ்க்கையில் எதை இழந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை இழக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தரை இழந்துட்டோன்னா அந்த வாழ்க்கை யோசித்து பாருங்க, மிகவும் கொடியதான ஒரு வாழ்க்கை. நம்ம அப்பா அம்மாவை இழக்கலாம், கணவன் மனைவியை இழக்கலாம், மனைவி கணவனை இழக்கலாம், பிள்ளைகளை இழக்கலாம், குழந்தைகளை இழக்கலாம். ஆனால் கர்த்தரை இழந்துட்டோம்னா நம்ம வாழ்வதே மிகவும் கடினம். அதே கர்த்தரை நம்ம பற்றி கொண்டு அவருடைய சட்டைகளின் கீழ் நாம் வாழும்போது ஒரு சமாதானம் இருக்கும். பார்த்திங்களா, எப்பவுமே மனதில் ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். என்றைக்குமே அவரை விட்டு விலகாமல் நம்ம அவரோடு வாழும்பொழுது எப்போவுமே அவர் நம்மளை வழி நடத்துவார். அதுதான் முக்கியம். நம்ம மனுஷர்கிட்ட போய் கேட்போம், ஒப்பீனியன் கேட்போம். நான் இதை செய்யட்டுமா, இது படிக்கட்டுமா, இது பண்ணட்டுமா? விட்டுடுங்க எல்லாத்தையும். இந்த புது வருடத்தில் விட்டுட்டு கர்த்தரை கேளுங்க. ஏசப்பா, நான் இந்த காலை பொழுது என்னை காண கிருபை செய்தீர் ஏசப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா ப்ரேயர் பண்ணுங்க. கர்த்தாவே, என்னுடைய திட்டங்கள்லாம் இது, நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், உம்முடைய சித்தத்தை எனக்கு அறிவியும் கேளுங்க. வசனத்தின் மூலமாகவோ இல்லை நண்பர்களின் மூலமாகவோ ஊழியர்கள் மூலமாகவோ யார் மூலமாவது உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். அதுக்கப்புறமா நம்ம முழு இருதயத்தோடு அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளுடைய ஜெபத்தை கேட்பார். எப்படின்னா, அவருடைய பிரமாணங்களின்படி, அதாவது வசனத்தின்படி நாம் நடக்கும்பொழுது நமக்காக அனைத்து காரியங்களையும் அவர் செய்து முடிப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ளும் பொழுது அதுதான் நம்மளுக்கு சத்தியமாக உள்ளது. அதுதான் நீதி, நியாயம் எல்லாம் நித்தியம். ஸோ நாம் அவரை நோக்கி அவரை சார்ந்து வாழணும். அதுக்கப்புறம் இன்னொன்று, இந்த புது வருடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்னென்னாக்கா, ஆலயத்துக்கு போகணும். ஏன்னா நிறைய பேர் பெயர் கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அந்த ஐக்கியத்தை ரொம்ப விரும்புவார். ஆலயத்தில் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக வாழ்ந்து அந்த எண்ணங்களை பரிமாறிக்கொண்டு கிறிஸ்துவ வழியில் அந்த வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும். ஏன்னா விசுவாசிகள் சபைகளில் சேர்ந்து கொண்டே வருகிறார்கள். கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை ஆட் ஆகிட்டே வருவாங்க சபையில். அப்போ அந்த மாதிரி வர விசுவாசிகளை நாம் எவ்வாறு வழி நடத்த வேண்டும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வழி நடத்த ஆள் இல்லாமல் பேக் ஸ்லைடிங், திரும்பி போயிடுறாங்க. அப்போ ஒரு ஆத்துமாவை கர்த்தரிடத்தில் சேர்க்கறது, கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டம். அந்த ஆத்துமாவை நம்ம இழந்துடவே கூடாது. அந்த ஆத்துமாவை ஆதாயப்படுத்தணும். அவங்களுக்கு கர்த்தரை பற்றி இன்னும் சொல்லி, இடரல்கள் வந்தால் என்ன செய்யணும், அதுக்கப்புறமா சோர்ந்து போனால் என்ன செய்யணும், ஒன்னொரு காரியத்தையும் அவர்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவர்களை வழிநடத்த வேண்டும். அதனால் ஆலயத்துக்கு தவறாமல் செல்லுங்க இந்த புது வருடத்தில். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா,
இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சங்கீதம் 122 வசனம் 6வது 7வது வசனம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஸோ கர்த்தர் வந்து கண்டிப்பாக இந்த புதிய வருடத்தில் உங்களுக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் கட்டளையிடுவாராக. கர்த்தர் வந்து நம்மளுக்கு வந்து எப்பவுமே தீமை செய்கிறவர் அல்ல. நம்மளுக்கு நன்மை உண்டாக, நம்ம வாழ்க்கையில் நன்மை நடக்கணுன்ட்டு நம்மை சுற்றி திரிகிறவராய் இருக்கிறார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கி இந்த புது வருடத்தில் இந்த 1ஆம் தேதி யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்க்கை நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம என்ன காரியங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், நம்ம எப்படி திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம், அந்த வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதா, கர்த்தருக்கு சித்தமானதா. சில நேரங்களில் நம்மளை அறிந்தோ அறியாமலோ சில பாவங்களை நாம் செய்ய நேரிடும். பரவாயில்ல, அதற்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் நமக்காக மரித்தார், அதனால் நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார், அவரையே ஒப்பு கொடுத்தார். அதனால் நம்ம செய்த அந்த குற்றங்களுக்காக போய் உங்களோட பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகிடுங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான காரியம் வந்து கர்த்தர் வந்து இந்த 124வது சங்கீதத்தில் பார்த்திங்கன்னாக்கா, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் தமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அப்போ என்ன நடக்கும்னாக்கா, அவர்கள் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். அப்போது மனுஷர்கள் எல்லாரும் நம்மளுக்கு விரோதமாய் எழும்புவது கிடையாது. ஒரு சில காலங்களில் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு விரோதமாக எழும்பும்பொழுது கர்த்தர் நம்மளோடு இருக்கிறதுனால நாம் பாதுகாக்கப்படுகிறோம். கடைசியாக ஒன்று சொல்கிறேன். நான் வந்து இந்த என்னுடைய 2வது சகோதரி மரித்த பிறகு நிறைய காரியங்கள் அப்படியே பின்தங்கி இருந்தது. அப்போ ஒரு காரியத்திற்காகவும் நான் கர்த்தரிடத்தில் ஜெபிப்பேன். ஏசப்பா, எனக்கு இந்த காரியம் வந்து முற்று பெறாமலே இருக்கிறது, நான் என்ன செய்கிறது அப்படின்னு. எனக்கு சம்டைம்ஸ் வந்து எரிச்சலாகவும் இருக்கும். ஆனாலும் வந்து ஏசப்பா, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர்னு சொல்லியிருக்கிறீரே கர்த்தாவே, அந்த வாக்குத்தத்தத்தை நான் நம்புகிறேன் ஏசப்பா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிவார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் பாருங்கள். ஒரு காரியத்தையும் அழகாக முடித்து கொண்டே வருகிறார். ஒரு காரியத்திலையும் அவர் கரம் என்னோடு இருக்கிறது. சில நேரங்களில் நம்ம துவண்டு போயிருக்கலாம், ஐயோ இந்த காரியத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோன்னு. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத யாராவது வந்து நம்மளுக்கு உதவி செய்வாங்க. அந்த மாதிரி தருணங்கள் நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்திருக்கலாம். யாராவது ஒரு நபரை அனுப்புவார், எப்படி செய்யறதுன்னு கற்றுத்தருவாங்க. நம்மளுக்கு வந்து நல்லா பழகிறவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. யாருன்னே தெரியாமல் முன்பின் இல்லாத அறிமுகம் இல்லாத ஒருவர் வந்து நம்மளுக்கு உதவி செய்வாங்க. அது வந்து கர்த்தர் நமக்காக ஆட்களை ஆதாயப்படுத்துவார். அதை நம்ம மறக்கவே கூடாது. ஸோ இந்த புதிய வருடத்தில் ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்க. அதுக்கப்புறமா சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருங்கள். அதுக்கப்புறமா எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் நாம் மனம் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தான் நம்மளுடைய நம்பிக்கை, அவர்தான் நம்மளுக்கு வழிகாட்டுதல், அவர்தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அதுக்கு கடைசியாக அவருடைய சித்தத்தையும் அவருடைய நோக்கத்தையும் அறிந்து நாம் செயல்படும் பொழுது அவர் சொல்லியிருக்கிற மாதிரி 124ஆம் சங்கீதத்தில் 7வது வசனத்தில் 122வது சங்கீதம் 7வது வசனம், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வாக்குத்தத்தத்தின் ஆண்டவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? இதுவரைக்கும் நம்மளை நடத்தினவர் இனிமே கைவிட்டுருவாரா? விடமாட்டார். அவர் நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அதை அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ இழப்புகள் இருக்கலாம், எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. கர்த்தரிடத்தில் நீங்கள் ஒப்புவித்து அவரை மட்டுமே, மனிதரை அல்ல கர்த்தரை மட்டுமே நம்பி நாம் வாழும்பொழுது நம்மளை அவ்வளோ அழகாக அடைக்காத்து அவருடைய செட்டைகளின் கீழே நம்மளை பாதுகாத்து நம்மளை கையாள்வார்.
ஸோ மறுபடியுமாக உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கை இந்த 2026 வருடத்தில் சமாதானம் நிறைந்ததாக காணப்படுவதாக. உன் போக்கையும் உன் வரத்தையும் அவர் இது முதல் அவர் பார்த்து கொள்வார், உங்களை காப்பாற்றுவார். ஜெபத்தோடு முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த 2026 வருடத்தை காண செய்த கிருபைக்காக உனக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, எங்கள் தேவைகளை நீர் அறிவே சுவாமி. ஆனாலும் ஏசப்பா, இதோ கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை அறிந்த நீர் ஆண்டவரே, நாங்கள் கேட்கும்போது எங்கள் ஜெபத்திற்கு செவிசாய்க்க வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் ஒருவரை ஒருவர் அன்பு செய்தது போல நாங்களும் எந்த வித பகை உணர்ச்சியும் இல்லாமல் ஒருவரோடு ஒருவர் அன்போடும் சமாதானத்தோடும் வாழ கற்றுத்தாரும் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்திலே நடக்க, உம்முடைய வசனத்திலே நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை அறிந்து கொண்டு, உம்முடைய நோக்கங்களை அறிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில் அதை பின்பற்ற பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருக்கணும் ஆண்டவரே. யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியின் வரம் வேண்டுமோ இப்பொழுதே அவரிடத்துல கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாரு. இப்போவே முழங்கால் படியிட்டு கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஏசப்பா, ஆவியானவரை ஊற்றும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பும். ஏன்னா பரிசுத்த ஆவி இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே பரிசுத்த ஆவியானவர் வழிகாட்டுதல் நமக்கு மிகவும் முக்கியம். அவர் நம்மளோட பேசுவார், நம்மளோட இடைப்படுவார். ஏசப்பா, அந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும். அவர்களுடைய வீட்டில், இடத்துல, வேலை செய்கின்ற இடங்களில் எங்கு சென்றாலும் சமாதானத்தை கட்டளையிடும், சந்தோஷத்தை கட்டளையிடும். அவருடைய எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றும். இந்த புது வருடத்தில் நிறைய திட்டங்களை வகுத்திருப்பார்கள் ஆண்டவரே. அவை எல்லாவற்றையும் நிறைவேற்ற பண உதவியை தாரும் ஆண்டவரே. பிள்ளைகள் படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் நல்ல ஞானத்தை தாரும் ஆண்டவரே. வேலை செய்கின்றவர்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனையாக இரும் கர்த்தாவே. கேட்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் அறிந்து அதை எங்களுக்கு ஜெயமாக முடிக்கப் போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.